சினிமாவில் வந்து இன்னைக்கு ஹாலிவுட்ல எல்லா டிரெக்டர்ஸ் டாப் டிரெக்டர்ஸ் எல்லாருமே 70+ தான் சார். அது இங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அது அது மாறும் சார். அது இப்போ மாறிக்கிட்டு தானே வருது. இனிமே கண்டென்ட் தான் அது, எந்த வயசுல இருக்கிறவர் கொடுக்குறாருன்றது இல்லை. அது நம்ம அதனால நம்ம வந்து அப்படிலாம் கிடையாது. நம்ம முயற்சியை எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அது நடக்கும், இங்கேயும் நடக்கும், நடந்துகிட்டு தான் இருக்கு, இன்னைக்கும் நடந்துகிட்டு தான். இல்லை எனக்கு பர்சனலாக வந்து உங்கள்கிட்ட பேசுறதுனால நான் வேற பேட்டினா நான் பேச மாட்டேன். பட் எனக்கு என்னன்னா, எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, ஒரு நல்ல டைலாக் ரைட்டர்னா ஒரு நல்ல பாட்டு எழுதுவேன். பட் அது என்ன காரணத்திற்காக இந்த தமிழ் சினிமா என்னுடைய திறமைகளை நான் பயன்படுத்தி கொள்ள முடியாத மாதிரியே என்னை அணுகிறது வந்து அது எனக்கு புரியவே இல்லை. அதனால நான் என்ன நினைப்பேன்னா, சரி ஓகே, வாட் எவர் இட் இஸ், என்ன புத்திசாலித்தனமாக இருந்தாலும், அதாவது இப்போ நம்ம போய் வந்து புதுசாக வர ப்ரொடியூசர்கிட்ட போய் கேட்க முடியாது. அவங்க வந்து தப்பாக நினைப்பாங்க. அதே மாதிரி புதுசாக வர்ற யங்ஸ்டர்ஸ்கிட்ட போயிட்டு நம்ம பேச முடியாது. ஏன்னா அது அவங்களுக்கான ஒரு குரூப்லேயே வருவாங்க அவங்க. இப்போ நம்ம ஒரு குரூப்லேயே வந்தோம் இல்லையா, நமக்கான ப்ரொடியூசர்ஸ், உங்களுக்கான ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க, எனக்கான ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே வெளியில் போயிட்டாங்க படத்தை விட்டு. அதனால தான் அந்த பிரச்சனை வருகிறதே தவிர, மற்றபடி நம்ம வந்து எப்போதுமே அந்த கிரியேஷனை விட்டு கொடுக்காமே போயிட்டு இருக்கோம்.